நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக ஸ்ரீவித்யா கந்தசாமி மற்றும் நான் மோகன்ராஜ். தற்பொழுது வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சசிகலா அணிக்கு தொப்பி சின்னம் ஒதுக்கீடு. அதிமுக அம்மா அணி என்ற பெயரில் செயல்படவும் அனுமதி. இரட்டை இலை சின்னத்தை முடக்கிய பின் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணிக்கு மின்கம்பம் சின்னம் ஒதுக்கீடு. அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி என்ற பெயரில் கட்சி செயல்படவும் அனுமதி. இரட்டை இலை சின்னத்தை முடக்கிய பின்பு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா தரப்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல். தினகரனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சின்னமான தொப்பியை அணிந்து வந்து தினகரன் வேட்புமனு தாக்கல். மனுவை ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் பிரவீன் நாயர் பெற்றுக் கொண்டார். வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த தினகரனுக்கு தொண்டர்கள் இருபுறமும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடவுள்ளோம். மீண்டும் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு கிடைக்கும் என வேட்புமனு தாக்கல் செய்த டிடிவி தினகரன் தகவல். இரட்டை இலை சின்னம் இல்லாவிட்டாலும் ஜெயலலிதாவின் வேட்பாளரான தாம் வெற்றி பெறுவது உறுதி என தினகரன் பேட்டி. பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறுவோம் என தினகரன் நம்பிக்கை. ஆர்கே நகரில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன் மெரினாவில் அஞ்சலி செலுத்திய ஓபிஎஸ் அணியினர் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். மனு தாக்கல் செய்ய இருந்த மதுசூதனன் ஜெயலலிதா நினைவிடத்தில் வேட்புமனுவை வைத்து வணங்கினார். அதிமுக பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல். தண்டையார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் மதுசூதனன் வேட்புமனு தாக்கல். மனு தாக்கல் செய்தபோது ஓபிஎஸ், KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் உடனிருந்தனர். ஆட்சியையும் அதிமுகவையும் மீட்பதற்காகவே தேர்தலில் போட்டியிடுவதாக மதுசூதனன் பேட்டி. ஆர்கே நகரில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் கங்கை அமரன் வேட்புமனு தாக்கல். ஆர்கே நகர் தேர்தல் அலுவலரான பிரவீன்குமாரிடம் வழங்கினார். மனு தாக்கல் செய்த போது பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், H. ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பெரும் சக்தியுடன் ஆர்கே நகரில் தாமரை மலரும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் பொருளாளர் தீபா வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள் எனவும் தீபா பேட்டி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை. பிரபல நடிகர் ரஜினிகாந்த் அறிவிப்பு. சமீபத்தில் பாஜக வேட்பாளர் கங்கை அமரன் நடிகர் ரஜினியை சந்தித்து ஆதரவு கோரினார். அதனைத் தொடர்ந்து தனது ஆதரவு யாருக்கும் இல்லை என ட்விட்டரில் ரஜினிகாந்த் அறிவிப்பு. ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். சசிகலா தரப்பு செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி நம்பிக்கை. ஆர்கே நகர் வெற்றிக்கு பின்னர் இரட்டை இலை சின்னம் மீட்கப்படும் எனவும் CR சரஸ்வதி பேட்டி. தமிழகத்தின் வறட்சி நிவாரணத்திற்கு மத்திய குழு பரிந்துரைத்த நிதி யானை பசிக்கு சோளப்பொறி கொடுப்பது போல் உள்ளது. மத்திய அரசின் அறிவிப்பிற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். 39,565 கோடி ரூபாயினை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்க தமிழக அரசு கோரியிருந்தது. ஆய்வு மேற்கொண்ட குழுவினர் தமிழகத்திற்கு 2,096 கோடி ரூபாய் வழங்க பரிந்துரை செய்தது வேதனைக்குரியது என வைகோ அறிக்கை. தமிழகத்திற்கு தேவையான 39,565 கோடி ரூபாய் வறட்சி நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக 1,748.28 கோடி ரூபாய் ஒதுக்கியது மத்திய அரசு. வறட்சி நிவாரண நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் ராதா மோகன் சிங் தகவல். மத்திய குழு பரிந்துரையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணம் ஒதுக்கீடு. தமிழகத்திற்கு வறட்சி 2,096.80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய குழு பரிந்துரை செய்திருந்தது. வறட்சி நிவாரணமாக 39,565 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரியிருந்தது. தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியுள்ளதால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் குழப்பமான சூழல் உருவாகியுள்ளது. கோவையில் தமாக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமாக தலைவர் GK வாசன் விமர்சனம். அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவும் வாசன் வலியுறுத்தல்.
மேலும் தேர்தலில் நடுநிலையோடு தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் எனவும் ஜி.கே. வாசன் கோரிக்கை. சசிகலா தலைமையிலான அணியே உண்மையான அதிமுக அணி. சசிகலா அணியைச் சேர்ந்த MP தம்பிதுரை டெல்லியில் செய்தியாளர்களிடம் தகவல். தேர்தல் ஆணையத்தின் முடிவை தற்போது ஏற்றாலும் விரைவில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்வோம் எனவும் தம்பிதுரை பேட்டி. ஆர்கே நகர் தேர்தலில் தினகரன் அமோக வெற்றி பெறுவார் எனவும் பேட்டி. மேட்டுப்பாளையம் அருகே கிணற்றுக்குள் நேற்று தவறி விழுந்த காட்டு யானை. இரவாகிவிட்டதால் மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாததால் பணிகளை பாதியில் நிறுத்திய வனத்துறையினர். காலை முதல் மீட்பு பணிகள் தொடங்கிய நிலையில் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கிரேன் மூலம் யானை மீட்பு. யானைக்கு மயக்கம் தெளிய வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதனை காட்டில் விட்டுவிட்டதாக வனத்துறையினர் அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 8 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை சிறையில் வாடும் ஜெகதாப்பட்டினம் மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை. இலங்கை கடற்படையினர் அட்டூழியத்திற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் வேண்டுகோள். காரைக்கால் அருகே இருப்பு பாதை சேதமடைந்ததால் நாகூர் காரைக்கால் இடையே ரயில் சேவை பாதிப்பு. காரைக்கால் தனியார் துறைமுகத்தின் உட்பகுதியில் உள்ள தண்டவாளம் உடைந்ததாக தகவல். தண்டவாள பகுதி முன்பே கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. பழுது நீக்கம் பணியால் கம்பன் விரைவு ரயில் உள்ளிட்டவைகள் பல மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் அவதி. சிவகாசி செல்போன் கடையில் 25,000 ரொக்கம் மற்றும் 5 லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள் திருட்டு. திருடர்கள் நுழைந்ததை செல்போன் மூலமாக பார்த்து அதிர்ச்சி அடைந்த கடை உரிமையாளர். போலீசாரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தடயங்கள் மற்றும் CCTV கேமரா பதிவு மூலம் தீவிர விசாரணை நடத்தப்படுவதாக போலீசார் தகவல். மாநிலத்தின் வருவாயை பெருக்க அனைத்து மதுபானங்கள் மீதும் 5% கூடுதல் வரி. சட்டத்திருத்த முன்வடிவு பேரவையில் தாக்கல். இந்த வரி விதிப்பு 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு சட்டத்திருத்தம் கொண்டு வருவதாகவும் அறிவிப்பு. இந்த அறிவிப்பால் அனைத்து வகையான மதுபானங்களின் விலையும் 5% வரை உயர வாய்ப்பு. கிருஷ்ணகிரி வழியாக கர்நாடகாவிற்கு லாரியில் கடத்த முயன்ற 5 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேகமாக சென்ற லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அரிசி கடத்தப்படுவது கண்டுபிடிப்பு. ரேஷன் அரிசியை கடத்தி வந்த லாரி ஓட்டுநர் ஜெய்நாயக் மற்றும் கிளீனர் கைது. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அரிசி கடத்தி வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. ஒரு வார காலமாக நடைபெற்று வந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகள் வழங்க கோரி 450 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பல்கலைக்கழக துணைவேந்தர் சுவாமிநாதன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டவுடன் நிரந்தரமாக போராட்டம் ஒத்திவைக்கப்படும் எனவும் ஊழியர்கள் அறிவிப்பு. முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து நாமக்கல் துறையூர் சாலையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல். 1 மாதத்திற்கு மேலாக ரெட்டிப்பட்டி ஊராட்சியில் குடிநீர் விநியோகிக்கவில்லை என புகார். பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியல். சம்பவ இடத்திற்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. பொதுமக்களின் போராட்டத்தால் பல மணி நேரம் துறையூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. வர்த்தக சங்க உறுப்பினரை தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். ஹெல்மெட் அணிந்து வராததால் உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் மீது புகார். காயமடைந்த வர்த்தக சங்க உறுப்பினர் மருத்துவமனையில் அனுமதி. சம்பந்தப்பட்ட போலீசாரை கைது செய்ய வேண்டும் என வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தல். சென்னை போரூரில் சிறுமி ஹாசினி கொலை குற்றவாளி தஷ்வந்த் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பு. 7 வயது சிறுமி ஹாசினி பிப்ரவரி 5ஆம் தேதி பாலியல் வல்லுநருக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக எரித்துக் கொல்லப்பட்டார். கைது செய்யப்பட்ட குற்றவாளியை மாநகர ஆணையர் ஜார்ஜ் குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டிருந்தார். ஆணையர் உத்தரவை அடுத்து தஷ்வந்த் குண்டர் சட்டத்தில் அடைப்பு. கடலூரில் விஷவாயு தாக்கி 3 பணியாளர்கள் உயிரிழந்த விவகாரம். பணியாளர்களின் குடும்பங்களுக்கு உச்சநீதிமன்ற விதிப்படி குடிநீர் வடிகால் மூலம் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. நிதியை மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் பணியாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்கினார். குடியாத்தம் அடுத்த வேப்பூர் அருகே ஆம்புலன்ஸ் மோதியதில் பள்ளி மாணவர் நரசிம்மன் பலி. விபத்திற்கு காரணமான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு.
விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. போக்குவரத்து விதிகளை மீறுவதே விபத்திற்கு காரணம் என புகார். பொள்ளாச்சி போத்தனூர் அகல ரயில் பாதையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மோட்டார் டிராலிகளில் பயணம் செய்து ஆய்வு. மீட்டர் கேஜ் பாதையை அகற்றிவிட்டு அதனை அகல பாதையாக மாற்றும் பணி கடந்த 2009ஆம் ஆண்டு தொடங்கியது. தண்டபாலம் சிக்னல் அமைக்கும் பணிகள் முடிவடைந்ததை அடுத்து இந்த பாதையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அதிகாரிகளுடன் ஆய்வு. நாளை போத்தனூரிலிருந்து பொள்ளாச்சி வரை அதிவிரைவாக ரயில் இயக்கி ஆய்வு நடத்தப்படும் என அறிவிப்பு. நாகர்கோவிலில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். அரசு போக்குவரத்து கழகம் முன்பாக ஊழியர்கள் பாடை கட்டி ஒப்பாரி வைத்திடும் நூதன போராட்டம். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 1ஆம் தேதி வழங்க வேண்டிய பென்ஷன் தொகை வழங்குவதில் தொடரும் காலதாமதம். ஓய்வூதிய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கம். அரசு செவிசாய்க்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் உறுதி. உதகை பொதுப்பணித்துறை குடியிருப்பில் குடிநீர் வழங்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான நீர்நிலையிலிருந்து தண்ணீர் எடுக்க தடை. பொதுப்பணித்துறை குடியிருப்பில் வசித்து வரும் அரசு ஊழியர்கள் கடந்த சில தினங்களாக குடிநீரின்றி தவிப்பு. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட போதை பழக்கத்திற்கு எதிரான பேரணி. மதுரையில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு. மது, கள்ளச்சாராயம், கஞ்சா போன்ற போதை வஸ்துகளின் விற்பனையை தடுக்க மாணவர்கள் வலியுறுத்தல். பேரணியில் போதை பழக்கத்தின் தீமைகளை விளக்கும் பதாகைகளை ஏந்திச் சென்றும் துண்டு அறிக்கைகளை பொதுமக்களுக்கு இளைஞர்கள் விநியோகித்தனர். நியூட்ரினோ ஆய்வு மையத்திற்கு பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் பொட்டிபுரம் பகுதியில் அமைய இருந்த நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை வரவேற்று கோவில்களில் பொங்கலிட்டு மக்கள் கொண்டாட்டம். உச்சநீதிமன்றமும் இத்திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக புதுச்சேரி திகழ்வதாக அம்மாநில முதலமைச்சர் நாராயணசுவாமி பெருமிதம். காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேச்சு. மாணவர்களுக்கு பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை மறுக்கப்படும் நிலைமை மாற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஓய்வூதியம் தொடர்பான நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரி நெல்லையில் போராட்டம். வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள். கோரிக்கையை வலியுறுத்தி 1 வாரமாக காத்திருப்பு போராட்டம். வங்கிக் கணக்கில் பணம் ஏறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. கொடைக்கானல் அருகே மஞ்சம்பட்டி கிராமத்தில் முறைகேடாக மது பாட்டில்கள் விற்பனை. முறைகேடாக மது விற்பனை செய்த ஒருவர் காவல்துறையினரால் கைது. மது விற்பனை செய்யப்பட்ட மளிகை கடையின் உரிமையாளர் சூரியன் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் சரண். திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்குளம் பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து தண்ணீர் வீணாக பாய்வதால் பொதுமக்கள் கோபம். உடைப்பை சரி செய்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மயிலாடுதுறையில் 10ஆம் வகுப்பு மாணவி தூக்கு போட்டு தற்கொலை. மின்விசிறியில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட முருகேசன் என்பவரின் மகள் லாவண்யா. பள்ளி மாணவியின் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பாக 3வது நாளாக இன்றும் போராட்டம். 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பல இடங்களில் சாலை மறியல். குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கவும் சத்துணவு ஊழியர்கள் கோரிக்கை. சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் போலீசாரால் கைது. களியக்காவிளையில் செயல்பட்டு வரும் தனியார் முந்திரி தொழிற்சாலையை மூட எதிர்ப்பு. முந்திரி ஆலையில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டம். ஆலையை மூடினால் தங்களின் வேலை பறிபோகும் என தொழிலாளர்கள் வேதனை. தொழிற்சாலையை மூட அனுமதிக்க மாட்டோம் எனவும் தொழிலாளர்கள் முழக்கம். இத்துடன் நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது.